ஒரு நாள் அருண், ராகுல், பிரவீன் 3 பேரும் டின்னருக்கு போறாங்க. அப்போ 3 பேருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெரைட்டியான டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அருண் அவருக்கு பிடிச்ச சிக்கன் ஆர்டர் பண்றாரு. செகண்ட் ராகுல் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆட்டோபஸ் ஆர்டர் பண்றாரு. லாஸ்டா பிரவீன் வன்சர மீன் ஆர்டர் பண்றாரு. 3 பேருமே ரொம்பவே ருசிச்சு ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சப்றம் அவங்க அந்த டின்னரை லைட்டா ஒரு ட்ரிங்க் சோட முடிச்சிட்டு கிளம்பிறாங்க. மறுநாள் காலையில ராகுல் அவரு வீட்டுல இறந்து கிடக்குறாரு. ராகுல், சாப்பிட்ட உணவுல எதுல விஷம் இருந்திருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ராகுலும் அவரு ஃப்ரெண்ட்ஸும் ஆர்டர் பண்ண ஃபுட் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டாங்க. ஒருவேளை அந்த ஃபுட்ல ஏதாவது விஷம் இருந்திருந்தா அவங்க 3 பேரையும் பாதிச்சிருக்கும். அதனால கண்டிப்பா ஃபுட்ல விஷம் இல்ல. அப்போ விஷம் எதுல இருந்திருக்குன்னா இந்த பெப்பர் பாட்டில்ல தான். ஏன்னா எல்லா உணவுலையுமே ராகுல் மட்டும் தான் பெப்பர் போட்டுக்கிட்டாரு. ராகுலுக்கு பெப்பர் பிடிக்கும்னு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் அவரை கொல்றதுக்காக இந்த பிளான் பண்ணிருக்காங்க. இதே ஆன்சர் நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தா உண்மையிலேயே சூப்பர். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான நெக்ஸ்ட் த்ரெட்ல பார்க்கலாம். ஒரு நாள் கோபியோட பையன் ராகேஷ யாரோ ஒருத்தர் கடத்திட்டு பணம் கேட்டு மிரட்டுறாங்க. தன்னோட பையன் உயிரோட வேணுங்கிற பயத்துல கோபியும் பணத்தை கொடுத்து மீட்டு வந்துறாரு. தகவல் கிடைச்ச உடனே அங்க வந்த ஏஜென்ட் கே இத பத்தி ராகேஷ் கிட்ட விசாரிக்கும் போது அன்னைக்கு காலையில யாரோ தன்னோட தலையில பயங்கரமா அடிச்சதாகவும் அதுக்கப்புறம் அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும் போது ஒரு ரூம்குள்ள அடைக்கப்பட்டு இருந்ததாகவும் சொல்றாரு. அடுத்ததா ஏஜென்ட் கே ராகேஷ் அடைக்கப்பட்டு இருந்த இடத்துக்கு போறாரு. அந்த பில்டிங்ல யாருமே இல்ல. அதோடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்க்கும் போது அவருக்கு எந்த ஒரு ஹிண்ட்ஸுமே கிடைக்கல. அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாரு. அங்க சில பொருட்கள் இருந்ததை கவனிச்சிட்டு போட்டோவும் எடுக்கிறாரு. அடுத்ததா செகண்ட் ஃப்ளோருக்கு போறாரு. ஆனா அது ஒரு மொட்டை மாடி என்றதால அங்கேயும் அவருக்கு ஒரு ஹிண்ட்ஸுமே கிடைக்கல. அங்க கிடைச்ச சில ஹிண்ட்ஸை வச்சு கண்டிப்பா ராகேஷ் கூட வேலை செஞ்ச யாரோதான் அவரை கடத்தி வச்சு பணம் கேட்டிருக்கணும்னு ஏஜென்ட் கே கன்ஃபார்ம் பண்ணி அவரோட ஆபீஸ்க்கு போறாரு. முதலாவதா ராகேஷோட டிஎல்ல சந்திச்ச ஏஜென்ட் கே அவர்கிட்ட தன்னோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. ரெண்டாவதா ராகேஷோட கொலீக்கான ஹேமா கிட்ட இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்றாரு. மூணாவதா ராகேஷோட கொலீக்கான சரத் கிட்ட இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்றாரு. இவங்க 3 பேருமே இன்வெஸ்டிகேட் பண்ண பின்னாடி எந்த ஒரு தகவலுமே அவருக்கு கிடைக்கல. ஆனா இவங்க 3 பேருல யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை பார்த்துக்கணும்னு உறுதியா தெரியும். அவங்களோட ஆக்டிவிட்டீஸையும் அந்த வீட்டுல அவர் எடுத்த போட்டோஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது யாரு கடத்தல்காரன்னு ஏஜென்ட் கே கண்டுபிடிச்சிராரு. ஒரு வேலை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா யாருன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கிற டேபிள் மேல ஒரு டைரி இருக்கு. யாரோ ஒருத்தர் சாப்பிட்ட தட்டு இருக்கு. அதே போல ஒரு சிகரெட் ஆஸ்ட்ரே இருக்கு. கூடவே காலியான டீ கப் இருக்கு. 4மே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் யூசர் தான் யூஸ் பண்ணி வச்சிருக்காரு. சோ இவங்க 3 பேருல யாரு லெஃப்ட் ஹேண்ட் யூசர்னா ராகேஷோட டிஎல் தான். என்னதான் ராகேஷோட டிஎல் தான் அந்த கடத்தல்காரனு ஏஜென்ட் கே கன்ஃபார்ம் பண்ணாலும் அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அதனால ராகேஷ்ட போய் தகவல்கள் கேட்கிறாரு. அப்போ அவர் ராகேஷ் தலையில எப்படி காயம் ஆனாதுன்னு கேட்கும் போது என்னைய 4வது மாடியில இருக்கிற ரூம்ல அடைச்சி வச்சிருந்தாங்க. அங்க இருந்து தப்பிச்சு 2வது மாடிக்கு வரும்போது அவங்க ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்போ அவங்க என் மூஞ்சில அடிச்சு என்ன திருப்பியும் அந்த ரூம்குள்ள போட்டு பூட்டிட்டாங்க. அப்போதான் அந்த காயம் ஏற்பட்டதா சொல்றாரு. இது கேட்டவுடனே இந்த கடத்தல் ஒரு நாடகம். இந்த நாடகத்தை நடத்துனது ராகேஷ் தானு ஏஜென்ட் கே கன்ஃபார்ம் பண்ணிராரு. இதை எப்படி ஏஜென்ட் கே கன்ஃபார்ம் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட் நவ. ஏஜென்ட் கே அந்த பில்டிங்க்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போட்டோ எடுக்கிறாரு. அடுத்த ஃப்ளோருக்கு போகும்போது அது ஒரு மொட்டை மாடியா இருக்கு. ஆனா ராகேஷ் தன்னை 4வது மாடியில அடைச்சு வச்சதா சொல்றாரு. இத வச்சுதான் ராகேஷ் போய் சொல்றாரு. அவருதான் இந்த நாடகமும் செஞ்சிருப்பாருன்னு ஏஜென்ட் கே முடிவு பண்றாரு. இதே பதில நீங்களும் கெஸ் பண்ணிருந்தா உண்மையிலேயே சூப்பர். வாங்க அடுத்த ரிடல்குள்ள போலாம். கணேஷ் ஒரு பழக்கடை நடத்திட்டு வந்தாரு. ஒரு நாள் கணேஷ் வெளியில போக வேண்டி வேலை இருந்ததுனால பிரசாந்த் கிட்ட எந்தெந்த பழம் எவ்வளோன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. ஆனா பிரசாந்த் அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னு கவனிக்காத காரணத்தால பழங்களோடைய விலை அவருக்கு தெரியல. 1 கிலோ ஆப்பிள் 50 ரூபாய் மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கு. ஆரஞ்சும் வாழைப்பழமும் என்ன விலைன்னு அவருக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்கப்பா கடையில இருந்தப்ப 2 ஆரஞ்சு 1 ஆப்பிள் கெட்டு போச்சுன்னு அதுக்கு சமமான விலையுள்ள 2 ஆப்பிள் ஒருத்தர் வாங்கிட்டு போனாரு. அதே போல 2 ஆப்பிள் 1 வாழைப்பழம் கெட்டு போச்சுன்னு 3 ஆரஞ்சு 1 ஆப்பிள்னு வாங்கிட்டு போனாரு.
இதுல ஆப்பிள் மட்டும் தான் 50 ரூபாய்னு அவருக்கு தெரியும். இது கூட இந்த 2 வியாபாரத்தை வச்சு மீதி 2 பழங்களுடைய விலை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முதல் வியாபாரத்துல 2 ஆரஞ்சு ஒரு ஆப்பிளுக்கு இணையா 2 ஆப்பிள் இருக்கு. அப்போ இந்த சைடு ஒரு ஆப்பிளும் இந்த சைடு ஒரு ஆப்பிளும் சமமாகிடும். அப்படின்னா 2 ஆரஞ்சோட விலை ஒரு ஆப்பிளுக்கு சமமாயிருக்கும். ஆப்பிளோட விலை 50 ரூபாய்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு ஆரஞ்சு ஓட விலை 25 ரூபாய். அடுத்த வியாபாரத்தை பார்க்கும் போது இந்த பக்கம் இருக்கிற ஒரு ஆப்பிளுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒரு ஆப்பிள் சமமாகிடும். நமக்கு முன்னாடியே தெரியும் 2 ஆரஞ்சு சேர்ந்தா ஒரு ஆப்பிள் ஓட விலைன்னு. அதனால இந்த பக்கம் இருக்கிற ஆப்பிளும் இந்த பக்கம் இருக்கிற 2 ஆரஞ்சும் சமமாகிடும். அப்படின்னா வாழைப்பழமும் ஆரஞ்சும் ஒரே விலைதான். சோ 1 கிலோ ஆப்பிள் 50 ரூபாய், 1 கிலோ வாழைப்பழம் 25 ரூபாய், அதுபோல 1 கிலோ ஆரஞ்சு 25 ரூபாய். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான நெக்ஸ்ட் த்ரெட்ல பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாடி ஒரு படம் இருக்கு. இங்க இருக்கிறவங்கள ஒருத்தர் கொலைகாரவங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னைக்கு பார்த்த ரீடர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரீடர்ஸ் தமிழை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.